உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டியை புதுப்பிப்பதற்காக கடந்த டிசம்பர் மாதம் மாநில மற்றும் மாவட்ட கமிட்டிகளை கலைத்து உத்தரவிட்டார் அந்த கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. ஜனவரி 14ஆம் தேதிக்குள் அடுத்தடுத்த நேர்காணல்களை நடத்தி புதிய நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். கெடு முடிந்து 2 மாதங்களுக்கு பின்னர் ஒரு வழியாக புதிய நிர்வாகிகளை நியமித்து உத்தரவை வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த உத்தரவே மாநில காங்கிரசுக்குள் மிகப்பெரிய சாதி சண்டையை இழுத்துவிட்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு பிரியங்கா காந்தி முழு உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் பொறுப்பேற்றதன் பின்னர் அந்த மாநில காங்கிரஸ் ஓரளவுக்கு வளர்ச்சி கண்டது. இதன் விளைவாக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அந்த மாநிலத்தில் 6 இடங்களில் வெற்றியும் கிடைத்தது. இருந்தாலும் 10 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை இடைத்தேர்தலின் போது காங்கிரசின் கோரிக்கையை கூட்டணி கட்சியான சமாஜ்வாதி நிராகரித்து விட்டது. களத்தில் படு வீக்காக இருந்த காங்கிரசால் சமாஜ்வாதியோடு மல்லுக்கட்டி கேட்ட தொகுதிகளை பெற முடியவில்லை. இதனால் போட்டியில் இருந்தே விலகிக் கொண்டது. இதே நிலை நீடித்தால் அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தல், அதற்கு அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் என அடுத்தடுத்து சமாஜ்வாதி கட்சிக்கு அடிபணிந்து போக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை காங்கிரஸ் கட்சி உணர்ந்தது. இதனால் கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் அதிரடி நடவடிக்கைகளை எடுக்க ராகுல் காந்தி திட்டமிட்டார். அதன்படி கடந்த டிசம்பர் மாதம் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான காங்கிரஸ் கமிட்டி கலைக்கப்பட்டது. தற்போதைய தலைவர்களே புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்படும் வரை பதவியில் தொடருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்காக 6 மண்டலங்களைச் சேர்ந்த பொறுப்பு செயலாளர்கள் நேர்காணல்கள் நடத்தி பரிந்துரைகளை அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தனர். இந்த செயல்பாடுகள் எல்லாம் கடந்த 2 மாதங்களாக ராகுல் காந்தியின் கண்காணிப்பின் கீழ் நடந்ததாக கூறப்படுகிறது. அப்படி இருந்தும் வியாழக்கிழமை இரவு அன்று வெளியான உத்தரப்பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டியல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது. கட்சியை புதுப்பிக்கும் நடவடிக்கை என கூறி கமிட்டிகளை கலைத்த காங்கிரஸ் 75 மாவட்டங்கள் மற்றும் நகரங்களுக்கு புதிய தலைவர்களை நியமித்துள்ளது. இதில் 33 முன்னாள் தலைவர்களை அப்படியே மீண்டும் பணியமர்த்தியுள்ளது. இது என்ன மாதிரியான புதுப்பித்தல் என கட்சியினரே கொந்தளிக்கின்றனர். போதாக்குறைக்கு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி முழுக்க உயர்சாதியினரின் ஆதிக்கம் அதிகரித்து விட்டதாகவும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. மொத்தமாக 134 நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில், அதாவது 37 விழுக்காடு நிர்வாகிகள் உயர் சாதிகளை சேர்ந்தவர்களாக உள்ளனர். மாநிலத்தில் மொத்தமே உயர் சாதிகளின் மக்கள் தொகை 20 விழுக்காடு மட்டும்தான் எனும்போது காங்கிரஸ் கட்சிக்குள் மட்டும் அவர்களுக்கு 37 விழுக்காடு பிரதிநிதித்துவமா என கட்சிக்குள் இருக்கும் மற்ற சமூகத்தினர் கொந்தளித்துள்ளனர். உயர் சாதியினர் வாக்கு எப்படியும் பாஜகவிடம் இருந்து திரும்பாது என்று தெரிந்தும் அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது ஏன் என்றும் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அஜய் ராயோ கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு மட்டுமே தகுதியின் அடிப்படையில் பதவி அளிக்கப்பட்டிருப்பதாகவும், முன்பை விட பட்டியலின மற்றும் ஓபிசி சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் கட்சிக்குள் உயர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். அவருடைய கருத்துப்படி தற்போது வெளியிடப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகளின் பட்டியலில் ஓபிசி, பட்டியலின மற்றும் சிறுபான்மை சமூகத்திற்கு 65 விழுக்காடு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 34 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கும், 31 இஸ்லாமியர்களுக்கும், 18 பட்டியலின சமூகத்தினருக்கும், ஒரே ஒரு பழங்குடியின சமூகத்தினருக்கும் கட்சிக்குள் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து கிடைக்கும் மேடைகளில் எல்லாம் ராகுல் காந்தி பேசி வரும் நிலையில் உத்தரப்பிரதேச காங்கிரஸில் பிற சமூகத்தினரை காட்டிலும் உயர் சாதி இந்துக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவது விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. கட்சியினரே பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என கொந்தளித்துள்ளனர். இதனால் 2026 உள்ளாட்சி தேர்தலையும் 2027 சட்டப்பேரவை தேர்தலையும் மனதில் வைத்து காய்களை நகர்த்த தொடங்கிய ராகுல் காந்தியின் முயற்சிக்கு எடுத்த எடுப்பிலேயே எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த விமர்சனங்களை கடந்து உத்தரப்பிரதேச காங்கிரஸ் பெர்ஃபார்மன்ஸ் மூலம் வாயடைக்க வைக்குமா, ராகுலின் கனவுகளை கைகூட செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.